இருந்த மாநகராட்சி குப்பை எடுக்க இருந்த கடந்த அதிமுக காலத்துக்கு நல்லா குப்பை எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ திமுக காலத்தில் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாநகராட்சி முழுதும் 100 வார்டு குப்பை கடை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, வெள்ளலூர் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மழை காலத்தில் தான் வந்து வெள்ளலூர் வந்து குப்பை வாசம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் பிப்ரவரி மாதத்தில் குனிமுத்தூர் வரைக்கும் அங்கே சுந்தராபுரம், போத்தனூர், வெள்ளலூர் இது அங்கே மக்கள் கோவைப்பூர் வரைக்கும் ஸ்மெல் வருதுங்க. மக்கள் வசிக்கவே முடியாத அளவுக்கு இந்த கோவை மாநகராக இந்த திமுக மேயர் வந்தப்பறம் மாற்ற முயற்சிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து அதிமுக கவுன்சிலர் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இது இப்படியே போய் நடந்துட்டு இருந்தால் ஒரு எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி தலைவர் சொல்லி அண்ணன் எஸ்பி வேலுமணி தலைமையில் இந்த மாநகராட்சியை விரைவில் முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் அதிமுக சார்பாக நடைபெறும் தெரிவிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வீட்டு வரி உயர்வு, காலையில் வரி உயர்வு, குப்பைக்கு வரி, கரண்ட்டு வரி உயர்வு எல்லாம் பண்ணியாச்சுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கொஞ்சம் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொழில் வரி உயர்வுங்க. எப்படிங்க, அதாவது கொரோனா காலம் முடிஞ்சு இப்போ தான் மக்கள் கொஞ்சம் அப்படி நிம்மதி பெரிய வச்சுட்டு தொழில் பண்ணுறான். ஒரு சாதாரண பெட்டி கடை வச்சுருக்க கூட மினிமம் 2500 5000 வரைக்கும் வந்து இப்போ டேக்ஸ் போடுன்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வராங்க. திராவிட மாடல் முதலமைச்சருக்கு வந்து கோவை மாநகர் மக்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அவங்க சம்பாதிக்கல, கவர்மெண்ட்டுக்கே கொடுத்து போனால் இங்கே வாழ்வாதாரம் எங்கே இருக்குது கோவையில். அதனால் வந்து இன்றைக்கி தொழில் வரி வந்து உயர்த்திருக்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்தால் கண்டிப்பாக வந்து மாநகர பகுதி மக்களுக்கு இருக்க அத்தனை தொழில் நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே தொழில்நகரமான கோவை தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 வருஷத்தை திராவிட மாடல் ஆட்சியில் நசுங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வரியை உயர்த்திட்டாங்கன்னா பெட்டி கடைக்காரங்க நடத்த முடியாதுங்க. சாராய கடை மட்டும்தான் கோவை மாநகரத்தில் நடக்குங்க. அது தெரியுது. ஆனால் இந்த தொழில் வரி இன்றைக்கி உயர்த்தினாங்க அப்படின்னா மாபெரும் ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடைபெறும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். வீடு வீடாக குப்பைகள்லாம் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க. வீடு வீடாக குப்பை எடுக்கிறது வந்து கடந்த கால ஆட்சியில் நடந்து தான் இருந்ததுங்க. அதாவது நம்மளுடைய மாநகராட்சியுடைய நிரந்தர பணியாளர் செஞ்சுட்டு இருக்கும்போது 2700 + 3000 5000 எடுத்துக்கும்போது நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ டெண்டர் விட்ட அப்புறம் பார்த்தா அவங்களோட டெண்டரோட நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா பிரித்து தான் குப்பை எடுக்கணும். ஒரு நாள் பிரித்து எடுக்கிற மொத்தமாக கொண்டு வெளியில் கொட்டிடுறாங்க. அதே மாதிரி கடந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 60 கோடி செலவு பண்ணி பயோமைனிங் வந்து இப்போ குப்பையெல்லாம் எரிக்கிறதுக்காக இதாங்க வெள்ளலூர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இப்போ நடக்கிறது இல்லை. வெள்ளலூரை வந்து குப்பைக்காடாக ஆயிடுச்சுங்க. டெண்டர் விடப்பட்ட பிறகு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே வந்து குப்பை எடுக்கக்கூடிய வாகனங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதாவது ஆல்ரெடி இருக்கிற மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 100கணக்கான வாகனங்களை வந்து தனியாருக்கு டெண்டர் எடுத்தவங்க வந்து பயன்படுத்திட்டு வெறும் 73,000 ரூபா சொப்ப வாடகை வந்து நம்ம மாநகராட்சிக்கு செலுத்துறாங்க. ஆனால் அவங்க டெண்டர் நாம்ஸ் படி கிட்டத்தட்ட 150 ஆட்டோ, 100 லாரி, புஷ்காட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கணும். இது வரைக்கும் எந்த விதமான தளவாடங்களும் குப்பை எடுக்கிறது இந்த கம்பெனி வாங்கலை. ஆனால் இதை வந்து யாரோ ஒரு தனிநபர், யாரோ தனி மாண்புமிகு யாருக்கோ திருப்திப்படுத்திருக்கோம். இந்த மாநகராட்சியுடைய மக்கள் செலுத்துகிற வரி பணம் 170 கோடி ரூபா விரயமாகுது.